ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ப்ரீவியஸாக நான் வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். நெட் கிளாத் வந்து எப்படி லூஸ் ஆகாமல் அட்டாச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அந்த ப்ளவுஸில் வந்து நான் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ கீழே வந்து 3 லைன் சரி த்ரெட் கொடுத்துருக்கேன் தையலுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கேன். ஸோ சுகர் பீட் கொடுத்தது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ நான் இப்போத்துலேருந்து என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே என் நாட் கொடுக்கும்போது நெட்டில் வந்து நாட் வந்து போடக்கூடாது. ஸோ நான் சைடில் இருக்கக்கூடிய துணியில் என் நாட் போட்டுட்டு நான் இந்த லைன் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நமக்கு பிசிறு தெரியாமல் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னா லைட்டாக நம்ம கட் பண்ண இடம்னு நமக்கு தெரியாமல் இருக்கணும். நான் அந்த இடத்த கவர் பண்ணுறதுக்காக ஒரு லைன் சுகர் பீடு, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு சுகர் பீட் ஒரு 3 mm, சுகர் பீட் 3 mm அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லைன் நம்ம கொடுக்கும்போது நமக்கு அங்கே இருக்க சின்ன சின்ன பிசிறு தெரியாது. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் கட் பீட் கொடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் பீட் கொடுக்க இஷ்டம் இல்லை, நீங்கள் ஆனால் அந்த பிசிறெல்லாம் கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைன் ஜரி த்ரெட், இன்னொரு லைன் அதாவது கவர் பண்ணுறதுக்காக இன்னொரு லைன் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் ப்ளவுஸில் வரக்கூடிய சில்க் த்ரெட்டும் ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச்சாக நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் மேலே இருக்கிற அந்த கார்னர் பார்ட், அதாவது அந்த ரெக்டாங்கிள் பார்ட் மாதிரி இருக்கு இல்லையா, அதுலேயும் நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்கு கீழே பிசிறு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு லைன் சுகர் பீடு, நெக்ஸ்ட்டு அந்த கட் ஒர்க்குக்கு மேலே அதாவது ஜிக்ஸாக் ஸ்டிச்சுக்கு மேலே ஒரு லைன் வந்து சுகர் பீடு, நெக்ஸ்ட் வந்து ஒரு சுகர் பீடு 3 mm கொடுத்து ஒரு லைன் வந்து போட்டிருக்கேன். ஒரு சைடு நான் ஏற்கனவே முடிச்சுட்டேன், அப்போ நான் வீடியோ எடுக்கல. ஸோ இன்னொரு சைடு நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, நான் அந்த சைடில் வந்து கண்டிப்பாக ஸ்டிச் கொடுக்கணும் அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். அதில் நம்ம வந்து பீடு ஒர்க் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அதில் பிசிறு பட்டு தெரிஞ்சால் கூட ப்ராப்ளம் இல்லை. அதில் வந்து தையலில் போடும்போது நமக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஜிக்ஸாக் கீழே வந்து அந்த பிசிறு பட்டு இருக்கிற இடத்துல வந்து சுகர் பீட் கொடுக்குறேன். சுகர் பீடு நான் எப்போவுமே 2 கொடுப்பேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் என் நாட் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெட் கிளாத் இருக்கு இல்லையா, அதில் என் நாட் கொடுக்காதீங்க. நீங்கள் கிளாத்தில் நம்ம மெயின் கிளாத்தில் என் நாட் போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஒரு லைன் சுகர் பீடு ஃபுல்லாக கொடுத்துட்டோம். அதாவது நம்ம ஜிக்ஸாக் கீழேயும் ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கோம், ஜிக்ஸாக் மேலேயும் ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சுகர் பீட் கொடுக்கும்போது கொஞ்சமாக சின்ன பார்ட்டை வந்து விட்டுடுங்க, நெட் கிளாத்துன்னு சொல்லியிருப்பேன்ல, அந்த ஏரியாவும் இந்த பார்ட்டில் வந்து கவர் ஆகிடும். ஸோ இந்த நெட் கிளாத்து வந்து மெயின் கிளாத்துக்கு மேலே இருக்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு வந்து தெரியாது, ஏன்னா அதில் நம்ம டிசைன் வச்சு கவர் பண்ணிடுவோம். பட் நெட் கிளாத்தில் இருக்கக்கூடிய பிசிறு பார்ட்டை கவர் பண்ணுறதுக்காக தான் நான் பீடு வச்சு கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட உங்களுக்கு எங்கேயுமே வந்து பிசிறு பார்ட் வந்து தெரியாது. ஸோ பார்க்குறதுக்கு நீட் லுக்காக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக, அதாவது புட்டாஸ் டிசைன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், ஆனால் பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுத்துச்சு. நீங்கள் ஃபோட்டோவோட ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது இன்னுமே சூப்பராக இருந்ததுங்க. ஸோ நான் இப்போ வந்து குட்டியாக ரவுண்டு, அதாவது நம்ம பீடுக்கு ஏற்ற மாதிரி ரவுண்ட் வந்து கொடுத்துக்கலாம். கேப் வந்து 2 inch வந்து நான் டாட் வச்சு அந்த டாட்டை வந்து கவர் பண்ணுற மாதிரி வந்து சென்டர் பார்ட்டில் வந்து அந்த டாட் வர மாதிரியும் சர்க்கிள் வந்து போட்டுக்கிறேன். இந்த சர்க்கிளில் நம்ம புட்டா வந்து கொடுக்க போகிறோம். அதாவது 2 விதமாக புட்டாஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு புட்டாஸ் போடுறதுல டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம புட்டாஸ்க்குனே தனியாக வீடியோஸ் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஆரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வீலுக்கு சென்டரில் வந்து ஆரம் வர மாதிரி, அதாவது ஃபஸ்ட்டு வந்து 1 2 3 4 5 6 7 8 வர மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 6 மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கேப்லேயே நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். இதில் வந்து இந்த மாதிரி நான் புட்டாஸ் கொடுக்குறேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மாலான ஒரு ஜமிக்கி, நெக்ஸ்ட் சுகர் பீடு, நெக்ஸ்ட் 3 mm பீடு, சென்டர்லேயும் ஒரு 3 mm பீடு வர மாதிரி, இந்த 4 சைட்லேயும் இந்த மாதிரி வந்து ஒரு டிசைன் வர மாதிரி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் சைடில் வந்து வீட் பீடு சுகர் பீடு மட்டும் வச்சு கவர் பண்ணுறேன். ஸோ வீட் பீடு சைஸ் வந்து என்கிட்ட பெருசாக இருந்துச்சு, அதனால இந்த இடத்துல வந்து நான் பெருசாக கொடுத்துருக்கேன். புட்டா பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது. உங்களுக்கு வந்து அந்த சுகர் பீடு நம்ம 3 mm பீட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதே சைஸுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு அந்த வீட் பீட் கிடச்சிச்சினாலும் ப்ராப்ளம் இல்லை, குட்டியாக கொடுத்தாலும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம அந்த சர்க்கிள்குள்ளேயே வந்து அடங்கிடும். இந்த மாதிரி கொடுக்கும்போதும் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியல, நல்லா தான் இருந்துச்சு, ஃபுல்லாக வந்து கவர் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் குட்டியானது கிடச்சாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து பஞ்ச் பீடாக தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் வந்து மெட்டீரியல்ஸ் வேணும்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நான் வந்து என்னென்ன மெட்டீரியல் வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து பை பண்ணி கூட கொடுப்பேன். ஸோ இப்போ வந்து இருக்கிற மெட்டீரியல் வந்து நீங்கள்
வேணும்னா கூட வாங்கிக்கலாம். நான் வந்து கேட்லாக்ல வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் புட்டா எப்படின்னா சென்டரில் வந்து ஒரு 3mm பீடும் நெக்ஸ்ட் வந்து கட் பீடு சுகர் பீடு வர மாதிரி கொடுத்துருக்கேன் நான். அந்த வீலில் வந்து 6 லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த லைன்லேயே கொடுத்துருக்கேன் நான். பாருங்கள், ஒரே ஒரு கட் பீட் மட்டும் லைட்டாக மூவ் ஆயிருக்கு. பட் நான் ஒர்க் பண்ணும்போது கரெக்டாக வந்து எனக்கு தெரியல. நான் வீடியோ வந்து எடிட் பண்ணும்போது தான் எனக்கு அது லைட்டாக மூவ் ஆனதே தெரிஞ்சிச்சு. பட் என்னென்னா நம்ம இந்த பீடையும் சுற்றி கவர் பண்ணி நம்ம வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கும்போது அந்த அளவுக்கு அந்த பெரிய மிஸ்டேக்காக தெரியல. பட் வந்து இதை நீங்கள் போடும்போதே வந்து தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் வந்து அந்த மூவ்மெண்ட் வந்து கரெக்ட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் நான் அந்த டைமில் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் போடும்போது கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த லைனில் வந்து இந்த கட் பீட் வர மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து நீங்கள் பேக் ஸ்டிச் கொடுத்தும் நீங்கள் அந்த கட் பீட் கொடுக்கலாம், அல்லது ஒவ்வொன்றுக்கும் எண்ணாட் போட்டும் கொடுக்கலாம். அது உங்களுடைய கம்ஃபர்டபுள் பொறுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து புட்டாஸ் வீடியோஸ் பார்க்காதவங்க பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு விதமாக நம்ம வந்து புட்டாஸ் வந்து மேக் பண்ணலாம். நமக்கு எந்த மாதிரி வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அந்த கட் பீடுக்கு இடையில இருக்கிற கேப்பெல்லாம் வந்து நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு கொடுக்க போகிறோம். ஸோ அதுவும் வந்து நான் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நெருக்கமாக இந்த மாதிரி புட்டாஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணிவிட்டு கீழே வந்து சின்ன சின்ன கேப் இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து நான் வந்து சின்னதாக ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்கேன். ஜமிக்கி ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுத்துருக்கேன் நான். அதையும் நான் வந்து வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து 8 ஸ்டாண்ட்ஸ் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ நான் இதில் வந்து லைட் பிங்க் கலர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ சாரீ கலரில் வந்து 2 கலர் வர மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து பிங்க் ஷேடு இருக்கிறதுனால இந்த மாதிரி பிங்க் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கட் பீடும் இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிறதும் நெட்டில் யூஸ் பண்ணியிருக்கிறதும் பிங்க் ஷேடில் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கேப் எல்லாம் ஃபில் பண்ணிட்டோன்னா அந்த புட்டாஸ் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இந்த புட்டாஸ் தான் கொடுக்கணும் அப்படி இல்லை. நீங்கள் இந்த இடத்துல வந்து ஜர்தோசி உங்களுக்கு தெரியும்னா ஜர்தோசி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அதாவது நம்ம வந்து வீட் பீட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஜர்தோசியில் நம்ம வந்து லேசி டேசி ஸ்டிச் இருக்கும். ஸோ அது கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அது கூட கொடுத்துக்கலாம். இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒரு ரிச்சான லுக் வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எதுனாலும் க்ளோஸாக கொடுத்துக்கலாம், அல்லது தள்ளி தள்ளி நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளார் டிசைன் மாதிரியோ, அல்லது வந்து இப்போ நம்ம வந்து புட்டா கொடுக்க போகிறோம், ப்ளவுஸ் ஹேண்டுக்கு வந்து புட்டா கொடுக்க போகிறோம், அந்த மாதிரியும் கூட நீங்கள் வந்து சின்ன சின்னதாக கூட இதில் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம் தான். ஸோ நான் இது வந்து ஒரு வீடியோ பார்த்த ரெஃபரன்ஸில் தான் நான் வந்து இந்த டிசைன் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் நான். ஸோ நம்ம வந்து பிரிண்ட்ரெஸ்ட்லேயும் நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரு புட்டா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த புட்டாவே வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து கவர் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இப்படி தான் போடணும்னு இல்லை. பட் நெட் கிளாத்தில் ஒர்க் பண்ணும்போது, அதாவது நெட்டில் வந்து ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஒர்க் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி கிளாத்தில் ஒர்க் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த நெட் கிளாத்து நெட்டு ப்ளவுஸ் டிசைன் ஒர்க் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய கஷ்டமாகவே இருக்காது. நீங்கள் ஈஸியாகவே பண்ணிடலாம். பிகினரும் இதே டிசைன் ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு முறை வந்து ஜஸ்ட்டு வந்து நீங்கள் நெட் கிளாத் வந்து நார்மலாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற கிளாத்தில் வந்து அட்டாச் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம நெட் கிளாத்தில் நம்ம ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணலாம். இப்போ சென்டரில் வந்து ஒரு லைன் போட்டுட்டு ஜஸ்ட்டு 1 இன்ச்சில் வந்து நான் டாட் வச்சுட்டு லைன் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இந்த லைனில் வந்து நம்ம கட் பீட் அண்ட் சுகர் பீட் வந்து லைன் கொடுக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு இன்ச்சில் வந்து நம்ம லைன் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டும் நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போதும் பாருங்கள், மெயின் கிளாத்தில் தான் எண்ணாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நெட் கிளாத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அது மாதிரி நெட் கிளாத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது த்ரெட்டு கட் ஆகிடுச்சுனாலும் நெட் கிளாத்தில் வந்து நாட் போட்டு க்ளோஸ் பண்ணாதீங்க. அந்த லைன் ஃபுல்லாகவே பிரிச்சுட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரியே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நெட் கிளாத்தை வந்து நானும் சிங்கிளாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் டபுளாக போட்டிருந்தாலும் சப்போஸ் அந்த நாட் வந்து கொஞ்சம் விசிபிளாக தெரியும். அப்படி இல்லாட்டி அந்த நாட் வந்து அந்த நெட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கேப் மூலமாக வெளியே வந்துட சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் மெயின் கிளாத்தில் நாட் போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி இடையில கட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாக அந்த லைனை ஃபுல்லாக பிரிச்சுடுங்க. பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் லாஸ்ட்டாக முடிக்கும் போதும் ஒரு எண்ணாட் போட்டுடுறேன். போட்டுட்டு நம்ம வந்து கீழே இருந்து ஸ்ட்ரைட்டாக மேலே போயிடக்கூடாது. நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த நூல் வந்து உங்களுக்கு விசிபிளாக தெரியும். அதனால இப்படி சைடாக வந்துடுங்க. நான் வரேன் பாருங்கள். ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் லைன் வந்து கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட் லைன் கண்டினியூ பண்ணும்போதும் எப்படின்னா இந்த மாதிரி கட் பீட் கொடுத்து நீங்கள் வந்து நான் இந்த டிசைனில் வந்து கட் பீட் கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு சிங்கிளாக கட் பீட் கொடுத்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. இடையில வந்து 3mm பீடு நான் வர மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதனால் வந்து ஒவ்வொரு கேப்லேயும் ஒரு 8 பீட் கொடுத்துட்டு ஒரு கேப்பில் 3mm அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் பீடு எந்த பீடு எடுத்திருக்கீங்களோ, என்ன சைஸ் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த ஒர்க்கை. அதே மாதிரி புட்டாஸும் வந்து சிம்பிளாக வந்து கொடுத்துருக்கேன். இதுலேயே நீங்கள் புட்டாஸ் வந்து இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, ஏதாவது ஒரு பெரிய புட்டாவாக கொடுத்துருக்கோம் இல்லையா, நெட் கிளாத்துக்கு மேலே ஒரு டிசைன் போட்டிருக்கலாம், அந்த புட்டாவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் அங்கே ஆல்ரெடி வந்து கிராண்ட் லுக் ஆனனால இங்கே மேலே சிம்பிளாக இருக்கட்டும் சொல்லிட்டு ஜஸ்ட்டு நான் டியூப் பீடு இருக்கும் இல்லையா, டியூப் பீடு சுகர் பீடு வச்சு நான் வந்து இந்த சின்னதாக ஒரு சிம்பிளான ஒரு புட்டா வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் பிகினராக இருந்தீங்கன்னா நெட்வொர்க்லலாம் வந்து பயப்படாமல் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நீட் லுக்காக இருந்துச்சு. ஸோ இதோட நெக் வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுத்துருப்பேன் நான். ஸோ அதுவும் வந்து நான் இதில் வந்து அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நெக்லையும் வந்து நீங்கள் அந்த நெக் லைனில் கொடுக்கும்போது தையலுக்காக ஒரு 3 லைன் மட்டும் கொடுத்துருங்க. அதே மாதிரி இங்கே நெக் லைன்லேயும் அந்த பிசிறுபாட்டெல்லாம் கவர் பண்ணுறதுக்காக நான் வந்து சில்க் த்ரெட் ஒரு லைன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். பீடு கொடுக்கறதுக்கு பதிலாக சில்க் த்ரெட் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம பிங்க் கலர் இங்கே நம்ம கொடுத்துருக்கனால அந்த கலரில் ஒரு லைன் கொடுத்தாலும் நமக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து தெரியாது. ஸோ இதை கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, ஜிக்ஸாக் பக்கத்தில் வெளியில் வந்து ஒரு சுகர் பீடு 3 mm சுகர் பீடு கொடுத்துருக்கேன். ஸோ உள்ளே வந்து பிசிறுபாட்டை கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பிங்க் கலரில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு பிசிறுபாட்டு கூட தெரியாது. ஸோ நீட் லுக்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.